அப்படி நீங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் செவிமடுக்க வருனால் கூகுளுக்கு போய் நீங்கள் கூகுளில் www.thamarayfm.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் எங்களுடைய முதலாவது பேஜ்லேயே எங்களுடைய ஆன்லைனில் எங்களுடைய பாடல்கள் நிகழ்ச்சிகள் அப்படியே ஒளிபரப்பாகிட்டே இருக்கும். அது நீங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் ஒரு கேள்வி கேட்டுதான், கந்தல் துணி கட்டியவன் முத்து பிள்ளைகளை பெற்று மகிழ்வான் அவன் யார் அப்படின்னு சொல்லி சுஜா சொல்லுங்க, அதுக்கு சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லுங்க. அதற்கான சரியான விடை விஜய் சோளக்கதிர். சோளக்கதிர் சரியான விடை. நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலாம் சரியாக கைதட்டி ஆரவாரம் செய்வோம். சுஜா, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும். லேசான கேள்வியா கேளுங்க விஜய். பாக்கு மரத்துல பாக்கு வரும். ஆமா, பாக்கு மரத்துல பாக்கு வரும். தேக்கு மரத்துல தேக்கு வரும். உங்களுக்கு தெரியுமா? தேக்கு மரத்துல தேக்கு எடுக்கலாம், பாக்கு மரத்துல பாக்கு வரும், தேக்கு மரத்துல தேக்கு வரும். இந்த பனை மரத்துல பணம் வருமா? அப்படி வந்தா நிறைய பேருக்கு சந்தோஷம் விஜய். எல்லாரும் வீட்லயும் பனை எல்லா வீட்லயும் பனை மரத்தை நாட்டிடுவீங்க. பாக்கு மரத்துல பாக்கு வரும், தேக்கு மரத்துல தேக்கு வரும், பனை மரத்துல பணம் வருமா அப்படின்னு நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டிருக்கோம். எங்களுக்கு இதுக்கான என்ன கருத்தை நீங்கள் தரப்போறீங்க? நீ யாரா பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி கூட ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காரு. நாங்கள் பைத்தியக்கார கூட்டம் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்ல வரோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் வருத்தப்படாத சங்கம். நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் அப்படியே வருத்தப்படவே மாட்டோம். உங்கள் கூட எப்போவுமே இணைந்திருப்போம். நீங்களும் எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் முதல் தர வானொலி தாமரை எஃப்எம்மின் ஜொலித்து கொண்டிருக்கும் வருத்தப்படாத சங்கம். தொடர்ந்து ஒரு பாடலோடு இணைந்திருங்க. நாங்கள் அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு கேள்வியை தந்துட்டு நாங்கள் அடுத்த பாடலுக்கு செல்வோம். தலையில் கிரீடம் வைத்த தங்க பழம் அது என்ன? தலையில் கிரீடம் வைத்த தங்க பழம் அது என்ன? அந்த கேள்விக்கான சரியான பதில் அப்படியே தேடிட்டே இருங்க. ஒரு பாடலை கேட்டுட்டே நீங்கள் அந்த கேள்விக்கான சரியான பதிலை தேடிட்டே இருங்க. இது உங்கள் முதல்வன் தாமரை. இருக்காளே கோவப்பழமா, கலரு இந்த கலரு என்னை இழுக்குதம்மா, அருக புல்லு ஆட்டைய போ மேகிதம்மா, பார்வையால ஆயுள் ரேக தேகிதம்மா, இவ காதல் இப்போ ஜோலியத்தான் காட்டுதம்மா. எனக்கு ஒன்னும் கண்டமில்லையே, ஒரு தண்ணியால கண்டம்னு தெரியவில்லையே. ஆத்துக்குள்ள மீன் பிடிக்க நீச்சல் தெரியணும், காதல் கடலுக்குள்ள முத்தெடுக்க பாய்ச்சல் புரியணும். சவப்பாக இருப்பாளே, சவப்பாக சவப்பாக இருப்பாளே கோவப்பழமா, கலரு இந்த கலரு என்ன இழுக்குதம்மா. இரும்பு போல உதடு உனக்கு, அத நெருங்கும் போது கரண்ட் போல ஷாக்கு எனக்கு. போல் கண்ணு உனக்கு, நீ பார்க்கும் போது பத்துக்குச்சு மனசு எனக்கு. பூமியிலே எத்தனையோ பூவு இருக்கு, பூ போட்ட பாவாடவில் எனக்கு இருக்கு அம்மா. ஆட்டா
மல்லிப்பூ ஜோலியத்தான் காட்டுதம்மா. முதல் தர வானொலி தாமரை FM வருத்தப்படாத சங்கம் நிகழ்ச்சியின் வாயிலாக. ஆமாம், வருத்தப்படாத சங்க நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. உற்சாகமாக போயிட்டு இருக்கிற நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு கேள்வி நாங்கள் கேட்டிருந்தோம். கிரீடம், தலையில் கிரீடம் வைத்த தங்கப்பழம் அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கள் எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. சிஜா சொல்லுங்க, நீங்க உங்களோட வாயில அப்படி சொன்னாதான் இது என்ன சரியான விடை அப்படின்னு தெரியாது. அதற்கான சரியான விடை விஜய் வந்து அன்னாசி பழம். அன்னாசி பழம், அன்னாசி பழம் சரியான விடை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. ஒருவர் கூட கேட்டிருக்காரு, நீங்கள் அனுப்பின விடை கேள்விக்கு சரியான விடை எங்களுக்கு தெரியலை, இருந்தும் இந்த கேள்வி நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காரு. இன்னொருவர் சொல்லியிருக்காரு, இந்த கேள்வியை விட அந்த பழம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு. ஆனால் அவர் என்ன பழம் அப்படின்னு அவர் சொல்லலை. ஆனால் அவருக்கு பிடிச்ச பழமாக இருந்திருக்கு. பரவாயில்லை, நீங்கள் அதை எந்த பழம் அப்படின்னு எங்களுக்கு சொல்லியிருந்தீங்கன்னா மட்டும்தான் அதுக்குரியான பழத்தில் அந்த பலனை கூட நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம். எழுதுனா நீங்கள் அனுப்பியிருந்தீங்கன்னா உங்களோட நாங்கள் இந்த கருத்துக்களை நாங்கள் நிகழ்ச்சியில் கட்டாயமாக சேர்த்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி நேரத்தை ஒரு முறை சரிவாகும். நேரம் சரியாக 5:45 தொடர்ந்து இணைந்திருங்கள். ஜொலித்து கொண்டிருக்கும் தாமரையின் வருத்தப்படாத சங்க நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கீங்க. ஆமாம், வருத்தப்படாத சங்க நிகழ்ச்சியில் ஒரு டாக்டர்கிட்ட நாயை கூட்டி போயிருக்கார். ஒரு ஃப்ரெண்ட் ஒருவர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, நண்பா மனைவிக்கு நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி. நண்பா மனைவிக்கு நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் கேட்டிருக்காரு, நாய் கடிச்சிருச்சா, அப்புறம் என்ன செஞ்ச அப்படின்னு. உடனே நாயை டாக்டர்கிட்ட கூட்டி போய் ஊசி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏண்டா பொண்டாட்டி நாய் கடிச்சா நாய் ஏண்டா டாக்டரை கூட்டி போனேன், அவளை விஷண்டா மச்சான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், மனைவியை நிறைய பேர் நாயா கூட மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தில் கூட தெரிய வருது. நாங்கள் அடுத்த விடுகதை என்ன அப்படின்னு பார்ப்போம். அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னால் இந்த ஒரு சிறிய விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நேரத்தில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக காலநிலை சீற்றமாக இருக்கிற காரணத்தினால நீங்கள் எல்லோரும் நிறைய அமைதியாக அப்படி வெயிலில் போகும்போது ஒரு தலையில் ஒரு வெள்ளை தலை தொப்பி அப்படி போட்டு போட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இது ஃபேஸ்புக் மூலமாக வந்த மெசேஜ் உங்களை நாங்கள் அப்படியே உங்களுக்கு அங்கேருந்து வாங்கி உங்கள்ட்ட அப்படியே அள்ளி தந்துடும். தொடர்ந்து இணைந்திருக்கிறது உங்கள் தாமரை வானொலியின் வருத்தப்படாத சங்கம். சொல்லுங்க செஞ்ச அடுத்த விடுகதை நீங்கள் என்ன வச்சிருக்கீங்க? நிலத்தில் நிற்காத செடி, நிமிர்ந்து நிற்காத செடி, அது என்ன? நிலத்தில் நிற்காத செடி, நிமிர்ந்து நிற்காத செடி, அது என்ன செடி அப்படின்னு சொன்னா கொடியா இருக்கும். செடி இல்லைன்னா கொடி. விடை என்ன அப்படின்னு சொல்லி எங்க நேர்கள் யோசிச்சுட்டே இருந்துருவீங்க. இப்போ கூட ஒருவர் அனுப்பியிருக்காரு, உடனே அவருக்கு போன கையிலே வச்சுட்டு இருந்துருவார் போல. ஒருவர் அனுப்பியிருக்காரு, கேள்வி இன்னொரு முறை சொல்லுங்க அப்படின்னு அனுப்பியிருக்காரு. அதாவது நிலத்தில் நிற்காத செடி, நிமிர்ந்து நிற்காத செடி, நிமிர்ந்து நிற்காத செடி, அது என்ன அப்படின்னு சொல்லி தான் அந்த கேள்வி. அந்த கேள்விக்கான சரியான விடையை யோசிச்சுட்டே இருங்க. ஒரு பாடலை கேட்டுட்டு நீங்கள் யோசிச்சுட்டே இருங்க. இதயமாக
ஆமாம், ஒரு நாயகன் உதயமாகிறான். எங்களுடைய தாமரைக்காகவே ஒலித்த மாதிரி இருந்துச்சு அந்த பாடல். ஒரு நாயகன் உதயமாகிறான். எங்களுடைய தாமரை கூட உதயமாகி இப்போ ஜொலித்து கொண்டிருக்கிறது வருத்தப்படாத சக நிகழ்ச்சி மூலமாக. சொல்லுங்க சுஜா, நீங்க நேரத்தில் கேட்ட கேள்விக்கு என்ன பதிலா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நிலத்தில் நிற்காத செடி, நிமிர்ந்து நிற்காத செடி. நிலத்தில் நிற்காத செடி, நிமிர்ந்து நிற்காத செடி, அது என்ன? அது உங்கள் தலைமுடி அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காரு. அவருக்கு எங்களுடைய தாமரை வானொலி சார்பாக மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஏசுனா அவர் எழுதின அந்த ஒரு பஞ்ச் டைலாக் மாதிரியே சொல்லிட்டாரு. நிலத்தில் நிற்காத முடி, தரையில் நிமிர்ந்து நிற்காத முடி, அது நிமிர்ந்து நிற்காத செடி, அது என்ன? அது உங்கள் தலைமுடி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. ஆமாம், நன்றி சாடுஜன், நன்றி உங்களுக்கு. எங்கள் தாமரை வானொலி சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சொல்லுங்கள், அடுத்து நீங்கள் எங்களுடைய நேயர்களுக்கான என்ன விடுகதை நீங்கள் எங்களுக்கு வச்சுருக்கீங்க? எங்களுடைய நேயர்களுக்காக நீங்கள் அடுத்த என்ன விடுகதை வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாப்போம். அது உங்கள் முதல் வானொலி தாமரை FM. ஆமாம் விஜய், அடுத்த நேயர்களுக்கான பார்க்குற கேள்வி விடுகதை என்னண்டா, எவ்வளவு ஓடினாலும் வியர்வையும் வராது. எவ்வளவு ஓடினாலும் வியர்வை வராது. அப்பா, திருடனுக்கும் பிடிக்காது. திருடனுக்கும் பிடிக்காதா? ஆமா, அது என்ன? ஓடினாலும் வியர்வை வராது, திருடனுக்கும் பிடிக்காது. அது என்ன? நாங்கெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கோம், நீங்களும் யோசிச்சுட்டே இருக்கோம். விடையுமே தெரியல விஜய், ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்டவங்களுக்கே விடை தெரியல. நேர்கள் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல, வருத்தப்பட போறாங்க. வருத்தப்படாத சங்க நிகழ்ச்சிக்கு வந்துட்டு நீங்க வருத்தப்படக்கூடாது, வருத்தப்படாம இருங்க. ஆமாம், ஒரு பாடலோட நீங்க அந்த கேள்வி என்ன அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டே இருங்க. இது உங்கள் முதல் தரவாடலி தாமரை FM. தாமரை FM. Refix with Yuvan, hip hop and Tamil, Davan, Kuta.